ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் சித்ரா ஃப்ரம் சித்தோஸ்னஸ் சேனல். எல்லாருக்கும் மனமார்ந்த தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப லேட்டாக தான் வரும். ஸோ மன்னிச்சிருங்க. என்னோடய வாய்ஸுமே ரொம்ப பேடாக தான் இருக்கும் டியூ டு கோல்ட் அண்ட் காஃப். இன்றைக்கி வந்து எனக்கு ஜாபும் இருந்தது. அதில் வந்து நான் ஒரு ஹாஃப் டே மட்டும் லீவ் கேட்டுட்டு 9 to 6 பண்ண வேண்டிய டியூட்டியை வந்து நான் 12 to 5 தான் பண்ணேன். பிகாஸ் வீட்டில் படையலும் போடணும் அப்படிங்கிறதுக்காக பெர்மிஷன் எடுத்திருந்தேன். மார்னிங்லேருந்து பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுட்டு லன்ச் செஞ்சுட்டு சைட் பை சைட் பூஜை வேலையும் பார்த்துக்கிட்டு வேலையும் செய்கிற மாதிரி தான் இன்றைக்கி வந்து இருந்தது. ஹஸ்பண்ட்க்கும் குழந்தைக்கும் இன்றைக்கி ஒரு நாள் தான் லீவ். எங்கள் ஊர்லெலாம் பொங்கலுக்கு ஒரு நாள் தான் லீவ். தமிழ்நாட்டில் வந்து நிறைய நாள் லீவ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் சண்டே வரைக்குமே லீவ் சில இடத்துல விட்டுருக்காங்க. ஸோ எங்களுக்கு வந்து ஒரு நாள் தான் லீவ். இந்த ஒரு நாளுமே எனக்கு வேலை இருந்துச்சு அப்படிங்கிறதுனால எப்படி சிம்பிளாக கில்ட் ஃப்ரீயாக பண்ண முடியுமோ அப்படி தான் நான் பண்ணியிருந்தேன். போகி அன்றைக்கி நைட்டே வந்து ரங்கோலி எல்லாம் வாசலில் போட்டாச்சு. எல்லார் வீட்லேயுமே இங்கே அப்படி தான் போட்டாங்க. மார்னிங் வந்து சிம்பிளாக குக்கர்லேயே வந்து அடுப்புக்கெல்லாம் போட்டு வச்சுட்டு க்ளீன் பண்ணி வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுருந்தேன் முன்னாடினாலே. குக்கர்லேயே வந்து சிம்பிளாக வெண்பொங்கலும் சக்கரை பொங்கலும் செஞ்சு படையலுக்காக ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணிவிட்டு படையல் போடுறதுக்கு வந்து வேர்க்கடலை, அப்புறமா வந்து பூசணிக்காய், அவரைக்காய், மஞ்சள், கொம்பு, கரும்பு, வெத்தலை பாக்கு, தேங்காய் அதெல்லாம் வாங்கி ரொம்ப சிம்பிளாக படையல் போட்டாச்சு. படையல் போட்டுட்டு பழைய வீட்டில் வந்து நாங்கள் பானை எல்லாம் வச்சு பொங்கல் செஞ்சிட்ருந்தோம். பட் இங்கே வந்து எனக்கு அது ரொம்ப ஃபீஸிபிளாக இல்லை. ஸோ அதுக்காக நான் எந்த கில்ட்டும் எடுத்துக்காமல் இந்த மாதிரி சிம்பிளாக தான் பூஜை பண்ணியிருந்தேன். ஆஃப்டர் என்னோடய டியூட்டி கம்ப்ளீட் ஆன அப்புறமா ஈவினிங் வீட்டில் விளக்கு போட்டுட்டு பக்கத்தில் அங்காளம்மன் டெம்பிள் இருக்குது. அங்கே விநாயகர், முருகர், அங்காளம்மன், பெரியாயி அம்பாள், அப்புறம் வந்து கருப்பசாமி எல்லாருமே இருப்பாங்க. எனக்கு இந்த டெம்பிள் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். என்னோடய பையனை வந்து எனக்கு கொடுத்த டெம்பிள் அந்த அம்பாள் நான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டெம்பிள். அங்கே போய் இன்றைக்கி அம்பாள் கிட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கினது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நட சாத்துற டயத்துக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். க்ளோஸ் பண்ண கோவிலை வந்து ஓப்பன் பண்ணி அம்பாள் வந்து எங்களுக்கு இன்றைக்கி காட்சி கொடுத்தாங்க. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மனதுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது. இன்னும் ரொம்ப ஸ்பெஷலி கனெக்டட் டு த டெம்பிள். அப்புறமா பையன் வந்து மசாலா பூரி சாப்பிட்ணுன்னு கேட்டார். ஸோ நாங்கள் சிம்பிளாக மசாலா பூரி சாப்பிட்டுட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்திருந்தோம். ஸோ நாளைக்கு மாட்டுப்பொங்கல் கொண்டாடுறவங்க எல்லாருக்கும் அனைவருக்கும் காணும் பொங்கல் கொண்டாடுற எல்லாருக்குமே இனிய மாட்டுப்பொங்கல் மற்றும் காணும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும்ன்றது போல் உங்கள் வாழ்க்கையில் எல்லாருக்குமே பொங்கல் எப்படி இனிப்பாக இனிமையாக இருக்கோ அந்த மாதிரி இருக்க வாழ்த்துக்கள். திஸ் இஸ் சித்ரா சைனிங் ஆஃப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.